நான் இன்னும் எத்தனை எத்தனை கதைகள் உங்ககிட்ட சொல்ல போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த கதை என் இதயத்திற்கு நெருக்கமான ஒரு கதை. வெல்கம் டு அக்லி கிச்சன் ஸ்டோரிஸ், காதல் மன்னன் எபிசோட் 3. கிட்டத்தட்ட 4 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவோட வாழ்க்கையே திருப்பி போட்ட ஒரு நாள் தான் ஏப்ரல் 24, 2015. நம்ம ஹீரோவுக்கு உடன்பிறவா அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் நம்ம ஹீரோவுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி தந்தவங்க. ஒரு கியூட்டான ஒரு ஏஞ்சல் அவங்க வீட்டோட ஃபங்க்ஷன் தான் அந்த நாள். அந்த அக்கா நம்ம சுதன் கிட்ட, சுதன் நாளைக்கு நீ கண்டிப்பா கோவிலுக்கு எங்க கூட வரணும். அப்படி நீ வரலன்னு வச்சுக்கோயேன், உன்கிட்ட அக்கா எப்பவுமே பேச மாட்டேன்டா. அக்கா நீ கூப்பிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லுவேனாக்கா, நான் கண்டிப்பா வரேன்க்கா, நீ கவலையே படாதக்கா அப்படின்னு சொல்ற நம்ம ஹீரோ காலையில எல்லாருக்கும் முன்னாடி கிளம்பி அவரோட வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாரு. அங்க பார்த்தா ஒரே கூட்டமா இருக்கு. அந்த கூட்டத்துல ஒரு அழகான தேவதை அவர் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அவங்க பார்க்க எப்படி இருக்காங்கன்னா, சூரியனின் சுட்டெரிக்கும் கதிர் கூட அவள் வெண்மை நிற கன்னத்தில் பட்டு ஒளி இழந்துவிடும். கருமை நிற கார் மேகங்கள் கூட அவளின் கூந்தலினுள் குடியிருக்க ஆசை கொள்ளும். அவளின் விழிகள் 1000 மொழிகள் பேசும். அவளின் சிரிப்பு கூட சங்கீதமாகும். என் உயிரின் உயிராய் என் முன் தோன்றி எனக்காகவே என் முன் நின்று கொண்டிருக்கிறாள் என் ஈஷா. என் இமைகள் இரண்டும் இமைக்காமல் அவளின் அழகை கண்டு இமைக்க மறந்து அவளை ரசித்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறது. என் கவிதையே ஒரு பெண்ணாக உருவமாக என் முன் நின்று கொண்டிருக்கிறாள் என் ஈஷா. நம்ம கதைக்குள்ள போலாம். ஸோ எல்லாரும் கோவிலுக்கு ஒரு ட்ரக்கில் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அந்த பொண்ணு குழந்தைங்களோட குழந்தையா விளையாடிக்கிட்டே வருது. அத வழி நெடுக்க அந்த பொண்ணு செய்யற சின்ன சின்ன சேட்டைகளையும் குறும்புகளையும் அவரு ரசிச்சு பார்த்துக்கிட்டே வராரு நம்ம ஹீரோ. இப்படியே கோயிலுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க கொஞ்சம் நேரம் ஆகும் போல. அது வரைக்கும் எல்லாரும் கும்பல் கும்பலா சேர் போட்டு உக்காந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க நம்ம சுதனையும் கூப்பிட்டுட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. அங்க நம்ம ஈஷாவும் இருக்கா. இங்க நம்ம ஈஷா எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கா. அப்போ நம்ம சுதன் கிட்ட பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அண்ணா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க, இந்தாங்க அண்ணா. நம்ம ஹீரோவுக்கு மூஞ்சே செத்து போச்சு. எது அண்ணாவா போச்சா? நம்ம வர்ணிச்சது எல்லாம் வீணா போச்சா? போவியா அங்க போவியா? அவங்க எல்லாம் ஒன்னா உக்காந்து இருந்தா நீ ஏன்டா அங்க போன? தேவையாடா உனக்கு இது அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள குமிரின்னு இருக்காரு. அப்போதான் ஈஷாவோட அம்மா அங்க உள்ள என்டர் ஆகுறாங்க. ஹீரோ யாருன்னு டீட்டெயில்ஸ் கேட்டு அவங்க அம்மா தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஈஷா அவருக்கு ஒண்ணு விட்ட முறை பொண்ணுன்றது. அதுவும் ஈஷா முன்னாடியே. அவ்வளோதான், இனிமே நம்ம சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. நம்ம ஹீரோ மெல்லமா அந்த பொண்ணை திரும்பி பார்த்து, இப்ப கூப்பிடுறி பார்க்கலாம் அண்ணான்னு அப்படின்னு நினைச்சிட்டே ஒரு பார்வை அந்த பொண்ணை பாக்குறாரு. அவங்க அம்மா கொஞ்ச நேரத்துல கிளம்பிட்டாங்க. மறுபடியும் ஈஷா ஸ்நாக்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கறா. பட் இந்த முறை இந்தாங்க ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க என்ன படிக்கிறீங்க? என்ன ஸ்டாண்டர்ட்? நான் 10th முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி பாஸ் ஆயிடுவீங்களா? ஹலோ, நான் 400க்கு மேல மார்க் எடுப்பேன், சரிங்களா? ஓ, படிக்கிற பையனா நீங்க? நான் இப்பதான் 10th போக போறேன். இப்படியா கொஞ்சம் வார்த்தைகள் மட்டும் பேசிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிடுச்சு. ஆனா அழகு அதிகமா பேச தேவையில்லை, கொஞ்சம் பேசினாலும் அழகு அழகுதான். இப்படியே கொஞ்ச நேரம் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஈஷாவை காணோம். ஈஷா எங்க போனாங்கன்னே தெரியல. நம்ம ஹீரோ எங்கேயோ தேடி பாக்குறாரு. ஆனா ஈஷா மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல. நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை அவங்க எங்கேயாச்சும் கிளம்பி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு தெரியல. ஒரு மாதிரி சோகமாகி
ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்கிறாரு. அப்போ எங்கேயோ போயிட்டு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு நம்ம ஈஷா தேவதை மாதிரி அவரு முன்னாடி வந்து நிக்குது. ஓய், என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. ஓ அப்படியா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு, நல்லாவே இல்ல. சரி நான் போறேன், பாய். நல்லா இல்லன்னு சொல்லிட்டு ஓட்டா திமிரு புடிச்சவ. ஆனா அந்த திமிரு கூட அவளுக்கு அழகுதான் தெரியுமா? இப்படியா ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பரிமாறிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு சாப்பிட போனாருன்னா அந்த பந்தியில அவர் உட்கார மாட்டாரு. அப்படி உக்காந்தாருன்னா அவங்க அம்மா அந்த இடத்துல இருந்து பரிமாறினாதான் இவருக்கு அந்த கூச்சம் இல்லாம உட்காந்து சாப்பிடுவாரு. அப்படி இவர் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு தயக்கத்தோட ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்கிறாரு. ஹேய், சாப்பிட்டியா? யாருன்னு தெரியும் பார்த்தா நம்ம ஈஷா. சாப்பிட்டனே. பொய் சொல்ற, நீ சாப்பிடவே இல்லை. இங்க வா, வந்து உக்காரு, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஷா சுதனுக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. சுதனோட அம்மா அங்க இருந்திருந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை எல்லாம் ஈஷா அவருக்கு பண்றாங்க. இத பார்த்த அந்த செகண்ட்ல இருந்து நம்ம சுதன் தன்னோட ஃபர்ஸ்ட் லவ் உணர்றாரு. சோ கோவில்ல இருந்து அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஈஷா பேசின கடைசி வார்த்தையும் அதுதான். அதுல இருந்து 3 நாள் மட்டும்தான் அவங்க இந்த ஊர்ல தங்கி இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த 3 நாளும் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் ஈஷாவை வெறும் 2 முறை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. அந்த 2 முறையும் நம்ம ஈஷா அவரை பார்க்கவே இல்லை. ஆனா அந்த பொண்ணு இப்போ ஊருக்கு போக போகுது. பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வேணும்னே அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கம் நிறைய முறை சுத்தியும் நம்ம ஈஷா அவரை கண்டுக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல அவரு சோகமா நின்னுட்டாரு. நம்மள ஒரு பார்வைனாச்சும் இந்த பொண்ணு பார்க்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கமா பார்க்கும்போது அந்த பொண்ணு இவரை கடைசி ஒரு பார்வை பார்க்குது. ஆனா யாரோ ஒருத்தனை பாக்குற மாதிரி கடைசியா ஒரு பார்வை பார்த்துட்டு வந்த பஸ்ல ஏறி அந்த பொண்ணு ஊருக்கு போனதுதான். நம்ம ஹீரோ அந்த பார்வைய அவர் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு. நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன மாதிரி. திரும்ப அவர் அந்த பொண்ணை பார்த்தாரா இல்லையா? நம்ம ஹீரோவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லவ் சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்றத அடுத்தடுத்து வர எபிசோட்கள்லயும் நாம தொடர்ந்து பார்க்கலாம். பாய்.